அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டால் அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சில டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு எப்போயாவது ஒரு நாள் உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணுற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதில் வர டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் ஃபெயிலியருன்ற விஷயத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பிரேக் ஃபெயிலியர் ஆகி நிறைய ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. இப்போது நீங்கள் காரில் போய்கிட்டு இருக்கும்போது பிரேக்கு உங்கள் காரில் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த பிரேக் பெடலை நல்லா ஃபாஸ்ட்டாகவும் நல்லா ஹார்டாகவும் பம்ப் பண்ணணும். அதாவது நல்லா ஹார்டாக ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி சில டைமில் பிரேக் டக்குன்னு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணும்போது கார் ஸ்லோவாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்ற பட்சத்தில் கடைசியில் உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, பிரேக்கே பிடிக்கலன்ற போது காரில் போய்கிட்டு இருக்கும்போது ரோட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கல் அது மாதிரிலாம் இருக்கும், இல்லாட்டி ரோடோட பேரியர் இருக்கும். அந்த பேரியர் மேலே அப்படியே காரை தேய்ச்சிக்கிட்டே போங்க. அது வந்து காரை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்கள் காரை ரூயின் பண்ணிடலாம், சுத்தமாக கம்ப்ளீட் டேமேஜ் பண்ணிடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ஒரு கடைசி வழி இது. இந்த வழியை வந்து நீங்கள் எப்பயுமே கடைசியாக வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற 2 ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு வழியே இல்லைன்னும் போது யூஸ் பண்ணுங்கள். 2வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போதோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்கள் நெருப்பை உருவாக்குறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிட்டே இருக்கிற பேட்ரிஸை யூஸ் பண்ணுறது. பேட்ரி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு பக்கத்தில் ஃபாயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சுவிங்கம்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த சப்பையாக ஒரு சுவிங்கமாக அதில் உள்ள ஃபாயிலை யூஸ் பண்ணால் கூட அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பக்கமும் அந்த ஃபாயிலை வச்சுட்டு 2த்தையும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ளேம் க்ரியேட் ஆகும். அந்த ஃப்ளேம் க்ரியேட் ஆனோடனே நீங்கள் பக்கத்தில் உள்ள புல்லோ ஏதோ ஒன்று எடுத்து, காஞ்ச புல்லோ எடுத்து அந்த நெருப்பை அந்த இடத்துல உருவாக்கிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் சானிடைசர்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு ஃப்ளேம் உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா அதில் ஃப்ளேமபிள் ஆல்கஹால்ஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை, 2மே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் உள்ள ஃபோன் பேட்டரியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுலேருந்து ஃப்ளேம் க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளேம் க்ரியேட் ஆகும்போது அதை யூஸ் பண்ணி நீங்கள் நெருப்பு உருவாக்குறது கூட நிறையா வழிகள் இருக்குது. 3வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லொக்கேஷனில் மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் ஃபோனில் வந்து சுத்தமாக நெட்வொர்க்கே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் உங்கள் எல்லா ஃபோனில் இருந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரை, எமர்ஜென்சி நம்பரை வந்து டயல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனால் உங்கள் ஃபோனில் சிம் இல்லாட்டி கூட, இல்லாட்டி நெட்வொர்க்கே இல்லாட்டி கூட எமர்ஜென்சி நம்பரை உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியும். அந்த டைமில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க. எமர்ஜென்சி நம்பரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களை தேடிக்கிட்டு இருக்க ஆளுங்களுக்கு நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, எங்கே இருக்கிறீங்கன்றதை வந்து உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியும். அதனால் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. இந்த முறைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஹேண்ட் ஷேக்கிங். 4வது டிப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளார போய் மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுற்றி என்னதான் தண்ணி இருந்தாலும், அது லேக்கில் இருந்தாலோ இல்லாட்டி தேங்கி இருக்கிற தண்ணியோ குடிக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அதில் நிறையா பாக்டீரியாஸ் இருக்கலாம். அந்த பாக்டீரியாஸ் உங்கள் உயிரை கொல்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் காஞ்ச புல் கீழே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சார்கோல், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாயில், அதாவது நல்லா இருக்கிற மண்ணை போட்டுக்கோங்க. மண்ணை போட்டுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டராகி வந்துடும். ஃபில்டரான பிறகு அதை குடிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி டைரெக்டாக அந்த லேக்லேயோ பாண்ட்லேயோ இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு பனி பிரதேசத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க, அதனால் உங்கள் உடம்பு டீஹைட்ரேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள பனியை எடுத்து சாப்பிட்றது வந்து அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா அது டீஹைட்ரேஷன் அதிகப்படுத்துறதும் இல்லாமல் பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக்கிடும். இதனால் நீங்கள் கொலாப்ஸ் ஆகி விழுந்து அந்த இடத்துல இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இது 2மே பண்ணாதீங்க. 5வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, உங்களை தேடி வர ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் சிக்னல் கொடுக்கணும். எமர்ஜென்சி சிக்னல் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கன்றது கொடுக்கணுன்னா, நீங்கள் ஒரு இடத்துல நெருப்பு உருவாக்கிட்டு அதில் நல்லா பச்சையாக இருக்கிற இலை, ஈரத்தன்மை உள்ள குச்சி அதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு ஃபயரை க்ரியேட் பண்ணலாம். இதனால் ரொம்ப ஸ்மோக் வந்து அதிகமாக இருக்கும். இதே டைமில் இதில் ஒரு ரப்பர் மெட்டீரியல்ஸ் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னும் ஸ்மோக் அதிகப்படுத்தும். இது வந்து தூரமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் பக்கத்துலேயே இருக்காங்க, ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் உங்கள் கையில் உள்ள சிடியோ இல்லாட்டி உங்கள் காரில் உள்ள பைக்கில் உள்ள ரியர் வியூ மிரரோ
இல்லாட்டி பாலிஷ்டு மெட்டல்ஸு, இல்லாட்டி உங்கள் கழுத்தில் கையில் உள்ள ஜுவல்லரிஸ், இது மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணி சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளார மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாப்பாடை கேதர் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதில் ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணுறது தான், மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹூக்கை ரெடி பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் வாட்டர் பாட்டில் கீழே அந்த கேப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேக் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் மீன் பிடிக்கலாம். அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்கும், ஒரு ஹூக் மாதிரியே. அதை கட் பண்ணிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் ஷார்ப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ரெட்டு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் சொருவி நம்ம நார்மலாக ஃபிஷ் பண்ணுற மாதிரி, மீன் பிடிக்கிற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி மீன் பிடிச்சிக்கலாம். நம்ம பார்க்க போகிற 8வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல்லலாம் நீங்கள் நீச்சல் அடிக்கும் போது ரிப்டைடுன்னு ஒன்று வரும். ரிப்டைடு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்டில் மட்டும் கடலோட அலை வந்து உங்களை உள்ளிழுக்க ஆரம்பிக்கும். நீங்களே நிறையா வாட்டி கடலில் குளித்தவங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு கடல் அலை வந்து உங்களை கடலுக்குள்ளார இழுக்க ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதனால் எப்பயுமே ரிப்டைடில் மாட்டிக்கிட்டிங்கன்னா பேனிக் ஆகிட்டு அதை எதிர்த்து நீச்சல் அடித்து போகணுன்னு எப்பயுமே ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக எனர்ஜியில் கம்மியாகி நீங்கள் நீச்சல் அடிக்கிறது வந்து கம்மியாகிடும். அதனால் ஈஸியாக கடலுக்குள்ளார போயிடுவீங்க. ரிப்டைடில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் பேரலாக, அதாவது சைட் வேஸில் வந்து அந்த டைடை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நீச்சல் அடித்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்டைடை விட்டு நீங்களே வெளியில் வந்துடுவீங்க. அந்த டைமில் வந்து கடலுக்குள்ளார உங்களை வந்து அந்த அலைகள் வந்து இழுக்காது. அதனால நீங்கள் ஷோருக்கு ஈஸியாக வந்துடலாம். அதே நேரடியாக நீச்சல் அடித்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரணம் நிச்சயம். நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையாவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த படத்தில் பார்க்குற மாதிரி வாயில் வந்து அந்த இடத்த வந்து விஷத்தை உறிஞ்சி கீழே துப்பிட்டா அந்த விஷால வெளியில் வந்துடும்னு நினச்சிக்கிட்டு யாரும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் படத்தில் மட்டும்தான் நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்காது. சப்போஸ் நீ யாராவது விஷத்தை உரியிறன்னு சொல்லிட்டு உறிஞ்சாங்கன்னா ஒன்று அந்த விஷம் வந்து உரியிறவங்க வாய்க்குள்ளார போய் அவங்க உடம்புல ஸ்ப்ரெட் ஆகி அவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த விஷம் வந்து அந்த இடத்துலேயே கலெக்ட் ஆகி அதுவும் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அந்த பட்சத்தில் வந்து அந்த இடத்துல உள்ள டிஷ்யூஸையோ செல்ஸையோ சீக்கிரமாக சாவடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கடைப்பட்டவர் வந்து இறக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பயுமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஏதாவது வச்சுருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த நல்லா டைட்டாக கட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த ஆளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருங்க. இந்த வீடியோவிலேருந்து எல்லாருமே எப்படி ஆபத்தான சுச்சுவேஷன்லேருந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா தப்பிக்கிறதுன்னு சில டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தபடியாக போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் பாய்.